எத்தனை நாட்களுக்கு தான் இந்த சுடுகாட்டிலே பாதுகாத்துள்ளோம். உண்மையாகுமா? என்னுடைய உடல் துர்வானை வீசாத அளவிற்கு அட்டை புருகு ஜவாஜ் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியத்தை பத்திரமாக பாதுகாத்து வருகிறோம். இருந்தாலும் மாண்ட என்னுடைய மகனை மனம் செய்து கொள்பவருக்கு என் நாட்டின் பிரதிபாக சொத்தையும் 10 லட்சம் பொண்ணும் பரிசாக கொடுக்கின்றோம் என்று பறையறிவித்து இதுவரை வடக்கை அவரும் வரவில்லை. சென்று அடைவதாக தோன்றவில்லையடா. அப்படியா? ஜாக்கிர கொடை வச்சுட்டு வந்துட்டேன் மருந்து வீட்டுல. நல்லா இருக்கிறீங்களா? டைம் 5 மணி அப்ப ஜகத்துக்கு போன ஏற்றி விட்டுருவேன். ஆம்பளை மாதிரி கேட்க மாட்டாங்க. வீட்டுல சாணி கழிக்கிற வெள்ளம் இல்ல. எப்ப சாகணும்னு உட்காந்துக்கிறீங்களா? அவனுக்கு ஆம்பளை மாதிரி உனக்கு கேப்பாரு இல்ல உன்னவா ஓடி ஆடி வச்சதுக்கு யாரும் இல்ல. கேப்பாரு இல்ல மேப்பாரு நீன் வார்த்தை பேசுகின்ற யாருடா நீ? யார் நீ? முதல்ல அதெல்லாம் கேட்டான். முதல்ல நீ யார்? நீ முதல்ல ஆமா உன் பேருண்ணா? பேருண்ணா? பேர் என்ன? பெயர் என்ன? எங்க வரா? என்னுடைய நாடு மங்களபுரி நாடு. உன்னுடைய நாடு மங்களபுரி நாடு. மங்களபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னவருக்கு 2ஆம் தார மனைவி. என்னுடைய பெயர் வசந்தரா. வசந்தரா மதிவதனாபுரி நாடு தானே? மதிவதனாபுரி நாடு தான். ராஜேந்திர மன்னதான நாட்டை ஆட்சி செய்கிறார். ஆமா. அவருடைய மகன் சிவமணி இறந்து பிணமாக இருக்கின்றாராமே. அவருக்கு யார் பெண் தர முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் பணமோ நாட்டில் பேர்பதி சொத்தும் தருவதாக நாடு முழுவதும் பரச்சாட்டு நாட்டு மன்னர் சந்திக்கணும். நாட்டு மன்னரிடத்தில் மங்களபுரி நாட்டை சேர்ந்த மகாராணி வந்து அறிவிச்சுட்டு எனக்கு சிறிய சந்தேகம். என்ன சந்தேகம்? கண்ணாடி போட்ட ஒரு ஆளு கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? டேய் ஸ்டைல்டா மாடல். மாடல் இங்க கண்ணாடி மாடல் இதுதான் பேசி நிக்குது. பேசி போ. ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. மணிகேட மகளை திருமணம் செய்து கொள்ளவா? டேய் 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 அம்மா போய்மா. போய்மா. ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ? ஆமா. ஆமா. ஹாய் ஹாய் ஹாய். யார் நீ? நாடு நாடு மங்களபுரி நாடு. மங்களபுரி நாட்டு மன்னவருடைய 2ஆம் தர மனைவி என்னுடைய பேர் வசந்தரா. ஆமா நாட்டை ஆட்சி செய்வது நானேதான். உங்களுடைய மகன் சிவமணி இறந்து பிணமாக இருக்கின்றார். மடிந்து கிடக்கின்றான். அவருக்கு பெண் தர முன் வந்திருக்கின்றேன். பெண் தர முன் வந்திருக்கின்றேன். ஆமா. டேய் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பெண்தார் என்று புரியவில்லை. என்னுடைய கணவருடைய மூத்த தாரத்தினுடைய மகள். அப்படியே உனக்கு சக்காலத்தி மகள். சக்காலத்தி மகள் பெயரோ பத்மாவதி. சரி சரி. ஏனென்றால் பற்றி வருத்தமில்லை. நாட்டை சொத்து கொடுப்பது எனக்கு வருத்தமில்லை. மணக்கப் போகின்றவர் இவருடைய பத்மாவதி. சிக்கனை கண்டிப்பா இருக்கணும். அதே நான் வேண்டி அவருடைய மன நிம்மதி அபிப்பிராயம் என்ன தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் உன்னுடைய மகள் பத்மாவதி அழைத்து வந்து அதற்கு முன்பதாக 10 லட்சம் தரம் வாங்கிக்கலாம். நாட்டின் அனைத்து ஏற்பாடு செய்து வைகள். பார்த்துக்கோ. இவன் தான் வாண்டியா. யாரு? இவன் தான் உன் புருஷன். இவனோடு சேர்ந்துதான் நீ வாழ போற. மனிதனுக்கும் என்னுடைய மகன் சிவமணி மனக்கு சொல்றியே. பத்மாவதி மனித என்னுடைய மகனை மனக்கு சம்மதித்து விட்டார். இருந்தாலும் என்னுடைய மகன் அதோ என்னுடைய சிறியத்தார் அவருக்கு சேர வேண்டிய சொத்து 10 லட்சம் பொண்ணு. நாட்டில் பேர்பது சொத்து 10 லட்சம் பொண்ணு எல்லாம் தயாராகுது. அப்படி இருந்தாலும் சென்று வரட்டுமா? தயாராகுது. போயிட்டு பாதில பணம் வந்தா அம்மா போறது சொல்றாளுங்க போரு. என்னடா கதை பேசுறாளுங்க போரு. ஊரா முட்டு கதைனா உப்பு சப்பு இல்லாத கூட துண்ணுவாள் கிடையாம்மா. அம்மா
போறதுதான் போற, சாவ போடி வீட்டுக்கு போற. சொல்லு, போறதுதான் போற. இந்த தாயில்லாத பொண்ணை வாழ்த்துட்டு போங்க. ஆமா, இந்த தாயில்லாத பொண்ணை நான் வாழ்த்தனா நீ பூவும் பொட்டுமா காஞ்சிபுரம் பட்டுமா கொடி கட்டி சுமங்கலி அப்படி வாழ போற. இறந்து போன பிணத்தோட சேர்ந்து மாண்டு மடிஞ்சு போடி சித்தனையின் கொடுமை தாங்க முடியாமல் மடிந்து போன என்னுடைய மகன் மணக்க முன் வந்திருக்கின்றார். எப்படியோ என்னுடைய மகனுக்கு திருமணமாகி விட்டா என்னுடைய மகன் சொர்க்கம் சென்று அடைவான் அல்லவா? அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. பத்மாவதி, மாலை மாற்றி என்னுடைய மகனை உன்னுடைய மணாளாக ஏற்றுக்கொள். அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வினை விதைத்தவன் வினையறுப்பான், வினை விதைத்தவன் திணையறுப்பான். அதில் நீ விதைத்தது திணையல்ல வினை. அதை சிறுக சிறுக அறுவடை செய்து வருகிறாய். வாழ்க்கை விதியம்மா, இப்படித்தான் வாழ வேண்டும். எப்படி வாழலாம் என்பது மற்றொரு விதி. தலைவிதி இப்படித்தான் என்றால் அதை மாற்றி அமைக்க எவராலும் முடியாது. பகுதி எவராலும் முடியாது. ஏண்டா என்ன பண்ணிருக்கேன்? அன்று அசரீர் உழைத்தபடி என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. இனி செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. என் கணவரை எங்கே ஐயா எடுத்து செல்லுகின்றார்? அடைக்கலம் செய்வதற்கு. ஐயா, ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்து தன் கணவரோடு திருமணம் செய்து கொண்ட பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை கரை சேர்த்து பேர பிள்ளைகளை சம்பாதித்து கடைசி காலத்திலே கணவர் மனைவி விட்டு இறந்தாள். ஐயா, அன்று முழுவதும் தன் குறையை சொல்லி அழுவார்கள். ஐயா, என் கணவர் தாலி கட்டி ஒரு நிமிடம் கூட ஆகவில்லையே. என்னிடத்தில் இருந்து என் கணவரை பிரித்து செல்வது நியாயமான இது? யார் தர்மம் தானா இது? ஐயா, இதற்கு முன்பதாக இவர் யாரை? என்னுடைய மகன். இப்பொழுது எனக்கு எனக்கு தொட்டு தாலி கட்டிய கணவர். ஐயா, அவர் எரிப்பதோ புதைப்பதோ என் கடமையாகட்டும். அவர் என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று விடுங்கள். ஐயா, தடை சொல்ல மாட்டேன் பத்மாவதி, தடை சொல்ல மாட்டேன். மடிந்து போன என்னுடைய மகனை மனம் புரிந்து நீ மனம் புரிந்து கொண்டாய். இனி உனக்கு கணவன் அவன் தான், அவனுக்கு மனைவி நீதான். இருந்தாலும் இந்த இனிய நல் வேளையிலே உனக்கு திருமணம் முடித்த பின்னல் வேளையிலே ஆண்டவர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, கற்றோர்களே, சீமான்களே, தெய்வ அருள் பக்தியுடையவர்களே, மாண்டு போன என்னுடைய மகனை பாவம் சித்தனை கொடுமையால் என்னுடைய மருமகள் பத்மாவதி மனம் புரிந்து கொண்டார். இந்த நேரத்தில் இந்த சுடுகாட்டிலே என்னுடைய மகனோடு அவள் வாழ்வாளோ அல்லது என்னுடைய மகன் மாண்டது போல அவளும் மடித்து போவாள். யாரும் இந்த நேரத்தில் ஏதோ ஆண்டோர் காண்டோர் தெய்வ அருளுடையவர்கள் திருமணமான தம்பதிகளுக்கு நல் ஆசை கூறி உங்கள் கரத்தில் உள்ளது ஏதோ 10 20 பொருளுதவி செய்து மடிந்து கிடக்கும் என்னுடைய மகனுடைய மனைவி என்னுடைய மருமகள் பத்மாவதியை இவ்விடத்தில் வாழ வழி செய்யுங்கள். நல்வழி பிறகட்டும். ஏனென்றால் உங்களில் நல்லவர் தெய்வ அருள் உள்ளவர் இருக்கலாம். உங்களால் மடிந்த என்னுடைய மகன் மீண்டும் உயிர் பெற்று வந்தாலும் வரலாம். வாருங்கள் ஐயா, வாழ்த்தி நல் ஆசை கூறுகள் ஐயா, நல்ல ஆசை. அம்மா, குத்தி விளக்கடைந்ததம்மா, குமரிட்டு பாய்வது என்ன? ராணி அம்மா என்ற
பிரிந்தெடுத்து மறைந்ததம்மா. அம்மா ராணி அம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததையா. ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததம்மா. ராணியம்மா உன்னாயுள் முடிந்ததம்மா. உன்னாயுள் முடிந்ததம்மா. ஈருக்கும் பேருக்கும் உமக்குள்ள சொந்தத்துக்கும் என்றோடு முடிந்ததம்மா. ராணியம்மா என்றோடு முடிந்ததம்மா. என்றோடு முடிந்ததம்மா. ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கூடி கலைந்ததம்மா. ராணியம்மா உன்னாயுள் முடிந்ததம்மா. உன்னாயுள் முடிந்ததம்மா.
அம்மா ராணி அம்மா, உன்னை இழந்து உன்னுடைய குடும்பமே வாடுகின்றது. அவர்களுக்கெல்லாம் யார் அம்மா ஆறுதல் சொல்வார்கள்? அம்மா, என்னை பெற்ற தாய் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்குமா? என்னை பெற்ற மாதா என்னை முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து என்னை தாளாட்டி நீராட்டி பால் ஊட்டி பள்ளிக்கு முன்பதாக சென்று வா மகளே என்று பின்பதாக அழகு பார்க்கக்கூடிய என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, நீ இல்லாத பாவி நான் கத்துகின்றேன், கதறுகின்றேன் அம்மா. ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத அனாதை போல அழுகின்றேனே. உலகத்திலே எந்த பெண்ணுக்குமே இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படாது தாயே. அம்மா, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் தெரியுமா? என் ஆசையெல்லாம் வீணாசையாக போய்விட்டது அம்மா. இப்படித்தான் வாழ போகிறோமே என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனே, என் மனக்கோட்டை எல்லாம் இடிந்து மண்மேடாக மாறிவிட்டது அம்மா. திக்கற்ற பாவிக்கு தெய்வம் தான் துணை என்பார்களே, எந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லாமலே போய்விட்டது. நான் என்ன பாவியா? நான் என்ன அபாகியவதியா? அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து அரசாணிக்கால் சாட்சியாக வைத்து அழகுபடை என் கழுத்தில் என் ஆசை மணாளன் தாலி கட்டுவார் என்று எதிர்பார்த்தேனே. இப்படியா நான் பிணத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அம்மா? அம்மா, என்னை பெற்ற தாய் இருந்திருந்தாய வாழ்க்கை இப்படி யாரு இருக்குமா? நல்லது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைத்து கண் குளிர பார்த்திருப்பார்களே. தாய் இல்லாததான் நான் தருதலை பெண்ணாக மாறிவிட்டேனா? என் வாழ்க்கை திசை மாறிவிட்டதா அம்மா? இந்த பாவி என் தாயும் என்னுடைய கணவரை இழந்து நான் தவிப்பது போல அம்மா ராணி அம்மா, உன்னை இழந்து உன் குடும்பமே தவிக்கின்றது. உன்னுடைய ஆவி பிரியும் பொழுது யாரை நினைத்தாய் தாயே? பெற்றெடுத்த மகனை நினைத்தாயா? மகளை நினைத்தாயா? மருமகளை நினைத்தாயா? மருமகனை நினைத்தாயா? பேர பிள்ளைகள் நினைத்தாயா? பேத்தி நினைத்தாயா? யாரை நினைத்து உன் உயிர் போனதம்மா ராணி அம்மா? அம்மா, அம்மா எனக்கு மனமடி மேல அம்மா எனக்கு மனமடி மேல அம்மா மாமனாரு தின்னு மேல அம்மா மாலைய கழட்டுறாங்க, அம்மா மாலைய கழட்டுறாங்க. அம்மா மாமனாரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என்ன பெத்த தாயே அம்மா. அம்மா எனக்கு மேட்டு தருவாரு, அம்மா எனக்கு மேட்டு தருவாரு. அம்மா என் பங்காளி அண்டமாரு. இந்த மூத்தவ தாலி வாங்க, இந்த மூத்தவ தாலி வாங்க. எம்மோக 30க்கோ சம்மதமா சம்மதமா? அம்மா, அம்மா எனக்கு பல்ல தருவாரு, அம்மா எனக்கு பல்ல தருவாரு. அம்மா என் பங்காளி அண்ணமாரு. இந்த பத்தினி தாலி வாங்க, அம்மா இந்த பத்தினி தாலி வாங்க. எம்மோக 10க்கோ சம்மதமா சம்மதமா?
அம்மா ராணி அம்மா, உன்னுடைய உயிர் விடுபடுது கணவர் கணேசனை நினைத்தாயா அம்மா? தன் மகன் அம்மா சந்திரபாபு நினைத்தாயா அம்மா? கீதாஞ்சலியை நினைத்தாயா? மகன் பாபு நினைத்தாயா தாயே? தன் மருமகள் சுமித்ராவை நினைத்தாயா? அருள்தாஸ் மகனை நினைத்தாயா? என போல பாவி அம்மா உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க தாயே. தன் மருமகள் பத்மாவதியை நினைத்தாயா? யாரை நினைத்தாயம்மா ராணி அம்மா? அம்மா எனக்கு அண்டவரி சவரா, அம்மா எனக்கு அண்டவரி சவரா, அம்மா எனக்கு அண்ட கொடி உண்டவரா. பாவி அண்ணன் இல்ல பாவி அம்மா, நான் அண்ணன் இல்ல பாவி அம்மா. எம்மடாடுது தான் மடி ரெண்டியா அம்மா. அம்மாளுக்கு தவளை வரிச வரும், அம்மாளுக்கு தவளை வரிச வரும், அம்மாளுக்கு தப்பி கொடி முன்ன வரும். திருப்பணமூர் அப்பாவி தம்பி அப்பாவி அம்மா, பூதேவி சமேத பெத்த தாய் அம்மா ராணி அம்மா. அப்பாவி தம்பி அப்பாவி அம்மா, தத்தனித்து மடி ரெண்டியா என்னை பெத்த தாய் அம்மா ராணி அம்மா. உன்னுடைய உயிரை விடுபடுது யாரை நினைத்தாயே தாயே? தன் மகளை நினைத்தாயா? தன் மகள் கற்பகத்தை நினைத்தாயா? மருமகன் ஆறுமுகத்தை நினைத்தாயா தெய்வத்திரமா? அம்மா தன் மகள் சுமதியை நினைத்தாயா? அம்மா மருமகன் தினேசை நினைத்தாயா? யாரை நினைத்தாய் அம்மா ராணி அம்மா? என்ன பெத்த தாயே அம்மா. நாங்க பாவிங்க பொண்ண பிறந்த கொல்ல, நாங்க 3 பேர் அம்மா, நாங்க பொண்ணா பிறந்த கொல்ல, நாங்க பாவிங்க மண்ணா பிறக்கலையா. நான் மண்ணா பிறந்திருந்தா எங்களை பெத்த மகராஜி அம்மா ராணி அம்மா, நாங்க பாவிக மண்ணா பிறந்திருந்தா எம்மா நாங்க பிள்ளை முளைச்சிருப்போம், ஆடுபாடு மேய்ச்சிருக்கோம். அம்மா நான் பாடாரு வந்தடமா, நான் பாடாரு வந்தடமா. எவனுக்கு பாதி பொழுதாச்சு அம்மா. நாங்க 30 அடி போட்டு, நாங்க 30 அடி போட்டு எம்மா நாங்க மூங்கில் வச்சு வீடு கட்டியா, அந்த மூங்கில் பிரியலம்மா, அந்த மூங்கில் பிரியலம்மா. நீ பெத்த மக்கள் நாங்க 3ஆத்தா பிரிஞ்சிட்டோமே பிரிஞ்சிட்டோமே.
எங்களை பெத்த மகராசி அம்மா ராணி அம்மா நாங்க 40 அடி போட்ட நாங்க 40 அடி போட்ட எம்மா நாங்க நாறு வச்சு வீடு கட்டியா அந்த நாறு பிரியலம்மா அந்த நாறு பிரியலம்மா நீ பெத்த மக்கள் நாங்க நாளாத்தா பிரிஞ்சிட்டோமே அம்மா எனக்கு மாலை கயிறுண்டியா அம்மா எனக்கு மாலை கயிறுண்டியா எம்மனுக்கு மாதா வீடு இங்குண்டியா எனக்கு மழை பொருத்தமில்லை எனக்கு மழை பொருத்தமில்லை எம்மனுக்கு மாதா வீடு சொந்தமில்லை அம்மா நாங்க 40 அடி போட்டா என பெத்த தாய் அம்மா ராணி அம்மா எனக்கு தாலி கயிறுண்டா எனக்கு தாலி கயிறுண்டா எமனுக்கு தாய் வீடு இங்குண்டா அம்மனுக்கு தாலி பொருத்தமில்லை எனக்கு தாலி பொருத்தமில்லை அம்மா எனக்கு தாய் வீடு சொந்தமில்லை எங்களை பெத்த தாய் அம்மா நாங்க காக்காயா கத்துறமே நாங்க காக்காயா கத்துறமே மோங்காதரதா கேட்கலையா அம்மா அழாதீங்களடா என் பிள்ளைகளே என்று சொல்ல மாட்டாயா அழாதே மருமகளே என்று சொல்ல மாட்டாயா நான் பெற்ற செல்வமே மகள்களே அழாதே என்று சொல்ல மாட்டாயா அழாதீங்களடா பேர பிள்ளைகளா என்று சொல்ல மாட்டாயா என் பேத்திகளா அழாதே என்று சொல்ல மாட்டாயா ஆண்டாண்டு தோறும் மனித புரண்டாலும் ஆண்டனி மாநிலத்து வந்து உன்னுடைய உறவினருக்கு உன்னுடைய மகளுக்கு உன்னுடைய மகனுக்கு அழாதே என்று சொல்ல மாட்டாயா அம்மா உன்னுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாயா தாயே அம்மா புட்டெதற்கு பூவெதற்கு பூசு மஞ்சள் தானெதற்கு பட்டிவிட்ட மரமாகி நானே பாவி ஒரு சுகம் தான்